விநாயகருக்கு ஏன் துளசி இலையை படைக்க கூடாதுன்னு தெரியுமா? விநாயகர் ஏன் துளசிக்கு சாபம் கொடுத்தார்னு தெரியுமா? இதை தெரிந்து கொள்வதற்கு முன் உங்களுக்கு முருகரை பிடிக்கும் என்றால் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்துட்டு நமது ஜேடி தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். துளசி தேவி மரணத்தின் கடவுளான யமதர்மருக்கு பிறக்கிறாங்க. தன் இளம் வயதிலிருந்தே தினமும் கங்கை நதியில் நீராடிவிட்டு விஷ்ணுவின் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுவதே வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் கங்கையின் மறுகரையில் விநாயகர் தியானத்தில் அமர்ந்திருப்பதை பார்த்து அவரின் தேஜஸை கண்டு மயங்கிய துளசி அவர் மேல் காதலில் விழுகிறார். உடனே தன்னுடைய விருப்பத்தை விநாயகரிடம் தெரிவித்து தன்னை மணந்து கொள்ளும்படி கேட்கிறாங்க. இதை சற்றும் எதிர்பாராத விநாயகர், என் அன்னையை போலவே இருக்கும் ஒரு பெண்ணையை நான் மணந்து கொள்வேன் என்று சொல்லி துளசியை திருமணம் செய்து கொள்ள மறுத்து விடுறாரு. இதனால் மிகவும் கோபம் கொண்ட துளசி விநாயகரை நோக்கி, உங்கள் எண்ணத்திற்கு எதிராகவே உமக்கு திருமணம் நடக்கும் என்று சபித்து விடுகிறார். இதுவரை அமைதியாக இருந்த விநாயகர் மிகுந்த கோபத்துடன் எழுந்து, நீ அடுத்த பிறவியில் ஒரு அரக்கனை மணப்பாய் என்று துளசிக்கு எதிர் சாபம் கொடுக்கிறாரு. இதை கேட்ட துளசி தன் தவறை உணர்ந்து விநாயகரிடம் மன்னிப்பு வேண்டுறாங்க. விநாயகரும் துளசியின் கண்ணீரை கண்டு மனமிறங்கி புனிதமான துளசி செடியாக மறுபிறப்பை எடுப்பாய், உன்னை கொண்டே விஷ்ணுவை பூஜிப்பார்கள், ஆனால் என்னை விட்டு நீ விலகிதான் இருக்க வேண்டும் என்று தன் சாபத்தையே வரமாக மாற்றினார்.